بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين سيدنا ونبينا ومولانا محمد وعلى آله وأصحابه ومن تبعهم بإحسان إلى يوم الدين أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إذا جاء نصر الله والفتح ورأيت الناس يدخلون في دين الله أفواجا فسبح بحمد ربك واستغفره إنه كان توابا صدق الله العظيم. وعن أبي حفص عمر بن الخطاب رضي الله عنه أنه قال سمعت رسول الله صلى الله عليه وسلم يقول إنما الأعمال بالنيات وإنما لكل امرئ ما نوى فمن كانت هجرته إلى الله ورسوله فهجرته إلى الله ورسوله ومن كانت هجرته لدنيا يصيبها أو امرأة ينكحها فهجرته إلى ما هاجر إليه أو كما قال صلى الله عليه وسلم. رواه الإمام البخاري في باب كان كيف بدء الوحي إلى رسول الله صلى الله عليه وسلم. எல்லா புகழும் புகழ்ச்சியும் முழுலகத்தையும் படைத்து பராமரித்து நிர்வாகம் செஞ்சு ஆட்சி செய்யக்கூடிய அல்லாஹு ரப்புல் ஆலமீன் ஜல்ல ஜலாலுஹு அவனை குறித்தாகட்டும். அல்ஹம்துலில்லாஹ். சலாத்தும் சலாமும் ஹஜரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னாரின் வாழ்க்கையை பின்பற்றிய சஹாபாக்கள், தாபிஊன்கள், தபஉ தாபிஈன்கள், இன்னும் கியாமத்துடைய நாள் வரை யாரெல்லாம் அன்னாருடைய வாழ்க்கையை இஹ்லாசுடன் பின்பற்றுவார்களோ அப்பேற்பட்ட முஸ்லிமான முஃமினான ஆண்கள், பெண்கள் அனைவர்கள் மீதும் என்றென்றும் உண்டாவதாக. ஜும்ஆவின் கடமை நிறைவேற்றுவதற்காக வேண்டி மஸ்ஜிதில் இஅ்திகாஃபுடைய நியத்துடன் அமர்ந்திருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு பெரியார்களே, சகோதரர்களே, அல்லாஹு ரப்புல் ஆலமீன் என்னென்ன விடயங்களை செய்யுமாறு ஏவிக்கிறானோ அத்துணை விடயங்களையும் வாழ்க்கையில் ஏன்றியால் எடுத்து நடக்குமாறும், என்னென்ன விடயங்களை ஒரு மனிதன் செய்வதன் மூலமாக துனியாவுடைய வாழ்க்கையிலும் நஷ்டவாளியாக ஆகுவான், நாளைக்கு மௌத்துக்கு பின்னால் இருக்கக்கூடிய வாழ்க்கையில நிரந்தரமான நஷ்டவாளியாக மாறுவான் என்பதாக கூறியிருக்கிறானோ அத்துணை விடயங்களையும் வாழ்க்கையில் முற்று முழுதாக விலகி தவிர்ந்து தூரமாகி அல்லாஹுவை மாத்திரம் பயந்து தக்வாவுடன் வாழ்ந்து கொள்ளுமாறு முதலாவதாக எனக்கும் அப்பால் உங்களுக்கும் தக்வாவை கொண்டு வசியத்தும் நசீஹத்தும் செய்து கொள்கிறேன். இத்தகுல்லாஹ். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு பெரியார்களே, சகோதரர்களே, ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் துனியாவுடைய வாழ்க்கைய வெறுமனே வெறுலிட்டு எண்ணக்கூடிய சில நாட்கள் தந்து அனுப்பியிருக்கிறான். விரும்பியோ விரும்பாமலோ மௌத் என்ற ஒன்றை சந்திக்கத்தான் போறோம். அதற்கு பின்னால ரப்புக்கு முன்னால வாழ்ந்த வாழ்க்கைக்கு கணக்கு காட்டத்தான் வேணும். நாங்க எப்படி வாழ்ந்தோம், எந்த முறையில வாழ்ந்தோம் என்ற வாழ்க்கைக்கு ரப்புக்கு முன்னால பதில் சொல்லி ஆகணும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த துனியாவுடைய வாழ்க்கையை ஏன் தந்தான்? சகோதரர்களே, பெரியார்களே, நாங்க விளங்கி வச்சிருக்கிறத போல ஏதோ பிறந்தோம் வாழ்ந்தோம் அதோட மௌத்து வந்துட்டு அதோட முடிஞ்சன்றதல்ல. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த வாழ்க்கையை தந்தது மௌத்துக்கு பின்னால் இருக்கக்கூடிய அழிவே முடிவே இல்லாத ஒரு வாழ்க்கையை தயாரிச்சு அந்த தயாரிப்போட அல்லாஹ்வை வந்து சந்திக்கிறதுக்கு அல்லாஹ் வாழ்க்கையை தந்திருக்கிறான். சூரத்துல் முல்குடைய 2வது ஆயத் சொல்லுது, ஏன் தந்தோம் வாழ்க்கை? அல்லதி ஹலக்கல் மௌத வல் ஹயாத லியப்லுவக்கும் அய்யுக்கும் அஹ்ஸனு அமலா. அல்லாஹ் தெளிவாக சொல்லிட்டான், உங்களோட துனியாவுடைய வாழ்க்கையுடைய சாராம்சம் என்னது, துனியாவுடைய வாழ்க்கை ஏன் தரப்பட்டுச்சு என்றது அல்லாஹ் ஒரே ஒரு ஆயத்துல அல்லாஹ் சுருக்கமாக சொல்லிட்டான். லியப்லுவக்கும் அய்யுக்கும் அஹ்ஸனு அமலா. உங்களோட வாழ்க்கையில யாரு நல்லமல் செய்றார், யாரு மிகவும் சிறந்த அமல் செய்றார் என்று செக் பண்றதுக்கு, சோதிக்கிறதுக்காக வேண்டி துனியாவுடைய வாழ்க்கையை தந்திருக்கிறோம் என்று ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் தெளிவான முறையில் என்னைய மூலையும் பார்த்து பேசிக்கொண்டு இருக்கிறேன். சகோதரர்களே, பெரியார்களே, கேள்வி என்னன்னு கேட்டா, நாங்க எல்லாரும் அமல் செய்யறோம், அதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. எனக்கிட்ட உங்கள்கிட்ட இன்றைக்கு டன் கணக்கு அமல் வந்து இருக்குது, அதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. ஆனா கேள்வி என்னன்னு கேட்டா, நானும் நீங்களும் செய்யக்கூடிய அமல பாதுகாத்து வச்சிருக்கிறோமா என்றதை செக் பண்ணி பார்க்கறது என்னோட பொறுப்பாக இருந்து கொண்டு இருக்கிறது.
ஹஜ்ரத் அலி சொல்லுவாங்க ரலியல்லாஹு அன்ஹு, கூனு லி கபூலில் அமலி அஷத்த இஹ்திமாமம் மினல் அமல். சொல்லுவாங்க அலி ரலியல்லாஹு அன்ஹு, கூனு லி கபூலில் அமல், அமல் கபூலாக கூடிய விடயத்துல நீங்க அஷத்த இஹ்திமாமம் மினல் அமல், நீங்க அமல அதிகம் செய்யறதை விட உங்களோட அமல் கபூலாக கூடிய விஷயத்துல நீங்க ரொம்ப கவனமாக இருங்க. அடிக்கடி செக் பண்ணிக்கோங்க. உங்களோட வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் செக் பண்ணுங்க. ஏண்ட இன்றைக்கு தொழுகை கபூலாகிட்டா, இந்த தொழுகை பறிப்போக்கூடிய பாவங்கள் என்னென்ன செஞ்சேன் வாழ்க்கையில, சதகா செஞ்சிருக்கிறேன், இன்னைக்கு இன்ன அமௌண்ட் சதகா செஞ்சேன், சரி இந்த அமௌண்ட்ல எத்தனை ரூபாய் அல்லாஹ் கபூல் செஞ்சான், இந்த நான் கொடுத்த சதகால எத்தனை சதத் அல்லாஹ் கபூல் செஞ்சான் என்றதை செக் பண்றதுக்கு நாங்க கடமைப்பட்டு இருக்கிறோம். சுன்னத்தான நோம்பு பிடிச்சிருக்கிறோம், அல்லாஹ் இந்த நோம்ப கபூல் செஞ்சானா இல்லையா செக் பண்றது கடமை. சகோதரர்களே, பெரியார்களே, ஹஜ்ரத் அலி சொல்லுவாங்க ரலியல்லாஹு அன்ஹு, அத்துன்யா முத்பிரத்துன் வல் ஆখিরাতু முக்பிலத்துன் ஃபகூனு மின் அப்னாஇல் ஆখিরা வலா தகூனு மின் அப்னாஇத் துன்யா அல் யௌம அமலுன் வலா ஹிசாபுன் வகதன் ஹிசாபுன் வலா அமலுன். சொல்லுவாங்க அலி ரலியல்லாஹு அன்ஹு, துனியா முத்பிரத்துன், துனியா என்றது எங்களை விட்டுட்டு போய்த்து கொண்டே இருக்குது. ஒரு நாள் கழியுது, நான் ஒரு நாள் ஆখিরাத்தின் பக்கம் முன்னோக்கி போய்த்துட்டேன், ஒரு நாள் முடிஞ்சு துனியால. சொல்லுவாங்க வல் ஆখিরাতু முக்பிலத்துன், ஆখিরাத்துடைய வாழ்க்கை என்றது எங்களை முன்னோக்கி வந்து கொண்டே இருக்குது. வலிகுல்லி மின்ஹுமா பனூன், இந்த துனியாதாரிகள் என்ற ஒரு கூட்டம் பூமிக்கு மேல இருக்கிறாங்க, ஆখিরাத்துக்குரிய மக்கள் துனியால வாழ்ந்து கொண்டே இருக்கிறாங்க. சொல்லிட்டு சொல்லுவாங்களாம், ஃபகூனு மின் அப்னாஇல் ஆখিরা வலா தகூனு மின் அப்னாஇத் துன்யா. சொல்லுவாங்க, நீங்க ஆখিরাத்தை சம்பாதிக்க கூடிய அந்த நல்ல மக்களோட கூட்டத்துல ஆகிருங்க. வலா தகூனு மின் அப்னாஇத் துன்யா, துனியா நேசிக்க கூடிய, துனியாவுடைய அன்பு உள்ளத்துல குடிக்க கூடிய அப்படியாப்பட்ட மக்களாக மாறிரவானம். ஏனென்று கேட்டா சொல்லுவாங்களாம், அல் யௌம அமலுன், அல் யௌம அமலுன், இன்றைய நாள் என்றது உங்களோட வாழ்க்கையில ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் அமல் செய்யறதுக்கு ஒரு சந்தர்ப்பமாக தந்திருக்கிறான். இன்றைய நாள் என்றது அமலுக்குரியது. வலா ஹிசாபுன், நீங்க அமல் செஞ்சீங்களா இல்லையா என்று உங்களை பார்த்து யாரும் கேள்வி கணக்கு கேட்கவும் முடியாது, கேட்கவும் மாட்டாங்க. சொல்லிட்டு சொல்லுவாங்க வகதன், ஆனா நாளைக்கு ஒரு நாள் வரப்போகுது, நாளைக்கு ஒரு நாள் வரப்போகுது. வகதன், அந்த நாள்ல ஹிசாபுன், கேள்வி கணக்கு மட்டும்தான். வலா அமலுன், நீங்க என்ன கத்தினாலும் என்ன செஞ்சாலும் உங்களுக்கு அமல் செய்யக்கூடிய சந்தர்ப்பம் இல்லை. இமாம் சுயூத்தி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி கிதாப் எழுதுறாங்க, ஷரஹுஸ் சுதூர் பி அஹ்வாலில் மௌதா வல் குபூர் என்ற கூடிய கிதாப்ல அல்ஹான் ஒரு ஹதீஸை பதிவு செய்றாங்க. ஒரு மனிதனுடைய ரூஹ் உடம்பு விட்டு பிரிஞ்சதன் பின்னால அந்த மனிதனை முழு பேரும் சேர்ந்து அழகான முறையில குளிப்பாட்டி கஃபன் செஞ்சு மஸ்ஜிதுக்கு எடுத்துட்டு வந்து அவருக்கு ஜனாசாவையும் தொழுவிச்சு அந்த தொழுகையை முடிச்சதன் பின்னால இந்த மனிதர் என்ன செய்வாங்க, அப்படியே கொண்டு போய்த்து மக்பராவுல அவருக்கு சொந்தமான அந்த இடத்துல போட்டு அந்த மண்ணை போடக்கூடிய நேரம். சகோதரர்களே, பெரியார்களே, இந்த ரிவாயத்தை நல்லாக பாருங்க. சொல்றாங்க, மண்ணை போட்டு முடிஞ்சதன் பின்னால் இல்ல, மண்ணை போடக்கூடிய நேரம் எழுதுறாங்க. மண்ணை போடக்கூடிய நேரம் அந்த மனிதன் உடம்புக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு அளவு ரூஹ கொடுத்துருவான். அவரை உணர்வாரு, நான் எங்கேயோ வைக்கப்பட்டிருக்கிறேன், எனக்கு மேலால இப்ப மண் போடப்பட்டு கொண்டிருக்கிறது. சகோதரர்களே, பெரியார்களே, அந்த முழு கபரை மண்ணால போட்டிருந்த பின்னால அவருடைய உடம்புக்கு ஒரு விதமான முறையில அவருடைய ரூஹ் கொடுக்கப்பட்டிரும். எலும்பின உடனே முதலாவது கேட்பாராம், நான் எங்க வந்திருக்கிறேன், நான் இப்ப எங்க இருக்கிறேன். அந்த சத்தத்தை மனிதர்களையும் ஜின்களையும் தவிர முழு படைப்பினங்களும் கேட்பாங்களாம். சொல்றாங்க, அந்த நேரம் மலக்குமார் சொல்லுவாங்களாம், நீங்க துனியாவுடைய வாழ்க்கையை முடிச்சிட்டு ஆখিরাத்துடைய முதலாவது மன்சில் கபருக்கு வந்திருக்கிறீங்க. கேட்பார், ஏண்ட மனைவி எங்க, ஏண்ட குழந்தை எங்க, ஏன் நண்பர்கள் எங்க? செல்வாங்க, உங்களோட மனைவி வீட்டோட நின்றுட்டா, உங்களோட பிள்ளைகளும் உங்க நண்பர்களும் கபரோட நின்றுட்டாங்க, இப்ப நீங்க தனியாக உங்களோட வாழ்க்கையை ஆரம்பிக்க வந்திருக்கிறீங்க. இந்த நேரம் அவர் ஒரு சத்தம் போடுவார். சகோதரர்களே, ரிவாயத் எழுதுறாங்க, மனிதர்களையும் ஜின்களையும் தவிர எல்லா படைப்பினங்களும் இந்த சத்தத்தை கேட்பாங்களாம்.
என்ன சத்தம் என்று கேட்டா இப்ப செல்வாராம், நஷ்டமே கை சேதமே பெரியோரு கவலையே, வாழ்க்கையில இன்னும் கொஞ்சம் அமல் செஞ்சு அதை பாதுகாத்து இங்கே கொண்டாந்திருந்தேன் என்று சொன்னா இன்றைக்கு நான் சந்தோஷமாக இருந்திருப்பேன் கத்துக்கிறான். சகோதரர்களே பெரியார்களே, என்ன செல்லவார் என்று கேட்டா ஒரு மனிதன் வாழ்க்கையுடைய துனியாவுடைய வெற்றி, நாளைக்கு மௌத்துக்கு பின்னால் இருக்கக்கூடிய அந்த வாழ்க்கையுடைய வெற்றி முடிவு செய்யப்படுவது அவர் செஞ்ச நல்லமலை பாதுகாத்து கொண்டு போறதுல மட்டும்தான். வெறுமனே அமல் செய்யறதுனால அவருக்கு கபூர்ல வெற்றி கிடையாது. அந்த அமலை பாதுகாத்து கொண்டு போறோமா என்றதுதான் கேள்வி. உலமாக்கள் கிதாபுகள் எழுதுறாங்க, ஒரு மனிதனுடைய அமல்கள், அவரு கஷ்டப்பட்டு செஞ்ச அமல்கள் வாழ்க்கையில் அவர் பறி கொடுத்துருவாராம். வாழ்க்கையில் ஒரு பலி கொடுக்கக்கூடிய சில பாவங்களை செய்வாராம். அந்த பாவங்கள் அவருடைய பார்வையில பாவமா என்று எண்ணக்கூடிய அளவுக்கு அவர் அதை கணக்கெடுக்காத அளவுக்கு பாவம் செய்வாராம். சகோதரர்களே பெரியார்களே, அதுல முதலாவது பாவம் எழுதுறாங்க என்னத்தென்று கேட்டா, குர்ஆன் சொல்லுது அந்த மக்கள் ஷரியத்துடைய விஷயத்துல, மார்க்கத்துடைய விஷயத்துல அவங்களோட மனோயிச்சை, அவங்களோட உள்ளம் செல்றது ஏதோ அதை மட்டும் தான் ஃபாலோ பண்ணுவாங்க. குர்ஆன் சொல்லுது பார்வையை தாழ்த்திக்க வேண்டி, அவரு சொல்றார் நான் தாழ்த்த மாட்டேன். குர்ஆன் சொல்லுது வட்டி எடுக்க வான வேண்டி, அவரு சொல்றார் நான் எடுத்துத்தான் ஆகுவேன். குர்ஆன் சொல்லுது புறம் பேச வான வேண்டி, அவரு சொல்றார் இல்ல நான் பேசித்தான் ஆகுவேன். சகோதரர்களே பெரியார்களே, அவருடைய மனோ இச்சை எதை செல்லுதோ அதை ஃபாலோ பண்ணி கொண்டு குர்ஆனுக்கு மாற்றமான வாழ்க்கையை வாழ்றாரு. ஆனா இவருக்கு தஹஜ்ஜுத் மிஸ் ஆகுதில்லை, இவருக்கு துஹாவுடைய தொழுகை மிஸ் ஆகுதில்லை, இவருக்கு இமாம் ஜமாத் மிஸ் ஆகுதில்லை. சகோதரர்களே பெரியார்களே, குர்ஆனுக்கு மாற்றமான வாழ்க்கை, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சென்னதுக்கு மாற்றமான வாழ்க்கை. குர்ஆன் சொல்லுது ذلك بانهم كرهوا ما انزل الله فاحبط على. குர்ஆன் சொல்லுது அவங்க மார்க்கத்துடைய விஷயத்துல அவங்களோட மனோ இச்சை விரும்புறத மட்டும் ஃபாலோ பண்ணி கொண்டிருக்கிறாங்க. அதை தவிர இருக்கக்கூடிய எல்லாத்தையும் வெறுத்து வாழ்றாங்க, அதை விட்டு போடுறாங்கன்னு சொன்னா மார்க்கம் சொல்லுது அவங்களோட எல்லா அமல்களுடைய நன்மையும் எழுந்து போய்த்திரும். வாழ்க்கை கஷ்டப்பட்டு செஞ்ச அமலோட போயிட்டு அல்லாஹ் கிட்ட பாப்பாரு, யா அல்லாஹ் அமல் எல்லாம் எங்க போச்சு? இல்ல உங்களுக்கு அமல் செய்யறதுக்கு சந்தர்ப்பம் இருந்தது போல நீங்க இன்னும் சில விஷயங்களை உங்களோட உள்ளத்தால, உங்களோட இச்சையால, உங்களோட மனம் போன போக்கால வெறுத்து வாழ்ந்ததுனால நீங்க செஞ்ச அமல்களுடைய நன்மைகள் நீங்க விட்டு போட்டுட்டு வந்திருக்கிறீங்க. சொல்றாங்க ஷரியத்தை நீங்க எந்த அளவுக்கு பின்பற்றணும் என்று கேட்டா உங்களோட மனம் விரும்பியோ விரும்பாமலோ குர்ஆன் ஹதீஸ் எதை சொல்லுதோ அதை நீங்க பின்பற்றல் என்று சொன்னா நீங்க செய்யற அமலை கொண்டு நீங்க விரும்பக்கூடிய கூலி கிடைக்காது என்பதாக எழுதுறாங்க. ரெண்டாவது எழுதுறாங்க, ஒரு மனிதன் அமல் செய்யறாரு, சுப்ஹானல்லாஹ், அவரோட அமலை பார்த்து ஆச்சரியமாக இருக்குது, அவரோட அமலை பார்த்து மக்கள் பேசுறாங்க. இவரோட உள்ளமும் என்ன சொல்லுது என்று கேட்டா என்னைய பார்த்து மக்கள் இபாதத் தாரி என்று சொல்லணும், நானும் ஒரு இபாதத் செய்யறவரு, நானும் தொழுறவரு, நானும் சதகா கொடுக்கிறவரு, நானும் நோன்பு பிடிக்கிறவரு, நானும் இன்னும் பல தீனுடைய ஹிதமத்துகளில் ஈடுபடுறவரு என்ற பேருக்காக வேண்டி, புகழுக்காக வேண்டி யார் அமல் செய்யறாரோ ஹதீஸ்ல சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அமல்களுடைய நன்மை அவருக்கு வாழ்க்கையில கிடைக்காது. அமல் செய்வாரு, அமல் செஞ்சு கொண்டே இருப்பாரு, ஆனா அவர் சொல்லுவாரு எவ்வளவு அமல் செஞ்சும் வேலல்ல, உள்ளத்துல சந்தோஷம் வருவதில்லை என்றுவாரு. சகோதரர்களே பெரியார்களே, உள்ளத்துல கை வச்சு கேட்போம், நாங்க அத மாதிரி உணர்றோமா? எங்கட வாழ்க்கையில உணர்றோமா? அமல் செய்றேன் ஆனா உள்ளத்துல சந்தோஷம் வருவதில்லை, அமல் செய்றேன் வாழ்க்கை டிப்ரெஷனா தான் ஈக்குது, அமல் செய்றேன் அல்லாஹ்வோட ஈக்கக்கூடிய அந்த அன்பு உண்டாகுதில்லை, அமல் செய்றேன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய சுன்னத்துடைய இன்பம் உண்டாகுதில்லை உள்ளத்துல. எழுதுறாங்க காரணம் என்னன்னு கேட்டா இவருடைய அமலை கொண்டு இவருடைய நோக்கம் அல்லாஹ்வுடைய பொருத்தம் இல்ல, மக்களுடைய புகழ் என்பதாக எழுதுறாங்க. எப்ப அமல் கொண்டு மக்களோட புகழ் எதிர்பார்க்கிறாரோ இந்த நேரம் அவருடைய அமலை கொண்டு மன நிம்மதி கிடைக்கிறதுக்கு பதிலாக மனசுலுக்கால பதறுவாரு, டென்ஷனாக இருப்பாரு, கவலையா இருப்பாரு. என்னைய யாரும் புகழ்றாங்க இல்ல, என்னைய யாரும் பார்க்கறாங்க இல்ல, என்னையோட யாரும் பேசுறாங்க இல்ல. இல்ல சகோதரர்களே, அமலுடைய நோக்கமே அல்லாஹ்வை திருப்திப்படுத்துறது மட்டும்தான். யார் அமலுடைய நோக்கத்துல அல்லாஹ்வுடைய திருப்தியோட மக்களோட புகழ் எதிர் சேர்க்கிறாரோ துனியாலே நஷ்டவாளி, மௌத்துக்கு பின்னால் நிரந்தரமா நஷ்டவாளியாக மாறுவாரு. சொல்றாங்க யாரு இந்த நியத்தோட அமல் செய்யறாங்களோ அவர் துனியாலே நன்மை கிடைக்காது, மௌத்துக்கு பின்னாலே நஷ்டவாளியாக மாறிடுவார். மூணாவது எழுதுறாங்க சகோதரர்களே பெரியார்களே, கொஞ்சம் கவனமாக கேட்போம். மூணாவது பாவம் எங்கட வாழ்க்கையில சர்வசாதாரணமாக இருக்கக்கூடியது.
சர்வசாதாரணமான ஒன்று. நாங்க நாளாந்தம் செய்யக்கூடியது, நாளாந்தம் எங்கட வாயால வெளியாகக்கூடிய வார்த்தை என்ன வார்த்தை? எதுக்கு எடுத்தாலும் வல்லாஹி அல்லாஹ் மீது சத்தியமாக என்று போய் சத்தியம் செய்யறவர். வாழ்க்கையில அதிகமா யோசி பாருங்க, தனி உட்கார்ந்து ஏண்ட வாழ்க்கையில நான் எவ்வளவு பேசுறேன் அல்லாஹ் மீது சத்தியமாக, வல்லாஹி அல்லாஹ் மீது சத்தியமாக. சகோதரர்களே, பெரியார்களே, சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸுல் குத்ஸியை விளங்கப்படுத்தினாங்க. யாரு தேவையில்லாத சத்தியம் செய்வாரோ அவருடைய வாழ்க்கையில அவர் செய்யக்கூடிய அமல்களுடைய நன்மை அல்லாஹ் இல்லாமல் ஆக்கிடுவான். சகோதரர்களே, பெரியார்களே, சர்வசாதாரணமாக மாறிட்டு எல்லா இடத்திலையும் வாழ்க்கையில எல்லா கட்டங்களிலும் எடுத்தெடுப்புக்கு வல்லாஹி அல்லாஹ் மீது சத்தியமாக என்ற வார்த்தை சர்வ சாதாரணமாக மாறிட்டு. சொல்றாரு, நான் சத்தியம் பண்ணல, அவர் நம்பிட்டு போனாரு. சகோதரர்களே, உங்களோட சத்தியம் பொய்யாக இருந்திருந்தா உங்களோட வாழ்க்கையில நன்மை கிடைக்காது. உங்களோட வாழ்க்கையில அமலுடைய நன்மை கிடைக்காது, தன்மையும் வராது. அமலுடைய தன்மை வேற, நன்மை வேற. தொழுகையுடைய தன்மை வரணும், சலாம் சொல்றாரு, சலாமுடைய தன்மை வரணும். சதகா கொடுக்கிறாரு, சதகாவுடைய நன்மையும் வரணும், தன்மையும் வரணும். வாழ்க்கையில ரெண்டும் வருவதில்லை. ஏன் காரணம்? இது ரெண்டையும் வாரத்துக்கு, இது ரெண்டையும் அமல செஞ்சதுக்கு அதற்கு பின்னால இவர் நினைக்காத சில பாவங்கள் வாழ்க்கையில இவரோட சேர்ந்து இருக்குது. அல்லாஹ்வின் நடிகார்களே, அன்பு சகோதரர்களே, பெரியார்களே, யாருடைய வாழ்க்கையில சத்தியங்கள் அடிக்கடி செய்யற பழக்கம் இருக்குதோ அவங்கள பார்த்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விளங்கப்படுத்தினாங்க, அடிக்கடி சத்தியம் பண்ணவானம். நீங்க சத்தியம் பண்ணினீங்கடா உங்களோட நன்மைகளுடைய உங்களோட அமலுடைய நன்மை உங்களை விட்டும் தூரமாகிரும். நாலாவதாக சொன்னாங்க, அல்லாஹ் நம் அனைவரையும் காப்பாற்றுவானாக. நாலாவது சொன்னாங்க, ஒரு மனிதர் இருப்பாராம். எப்படியாப்பட்ட மனிதர் என்று கேட்டா, அவருடைய வாழ்க்கையில எல்லா கட்டத்திலையும் அவர் யார்கிட்ட போவார் என்று கேட்டா, சாஸ்திரக்காரர்கிட்ட போய்த்து வாழ்க்கையில ஏண்ட வாழ்க்கையில முன்னேற்றத்துக்கு என்ன செய்யலாம் என்று செக் பண்ணுவாராம். சகோதரர்களே, பெரியார்களே, இந்த மனிதனை பார்த்தும் சொன்னாங்க, இவருடைய வாழ்க்கையில இவரு முன்னேற்றத்தை காண மாட்டாரு. வாழ்க்கையுடைய முன்னேற்றம் இல்ல, அமலுடைய இன்பத்தை விட்டும் தூரமாகிருவாரு. அமலுடைய இன்பத்துல திளைத்து போய்த்து அல்லாஹோட முனாஜாத் செய்ய மாட்டாரு. ஏன்னு கேட்டா இவருடைய நம்பிக்கை முழுக்க இருக்குது யார்கிட்ட என்று கேட்டா, அல்லாஹ்வையும் ரசூலையும் மறக்கக்கூடிய, அல்லாஹ்வையும் ரசூலையும் மறுத்து பொய்யை கூறக்கூடிய மக்களுடைய வார்த்தையை நம்பிக்கொண்டிருக்கிறாரு. அதனால சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அவங்க இவர் வாழ்க்கையில எந்த ஒரு முன்னேற்றத்தையும் காண மாட்டாரு. சகோதரர்களே, பெரியார்களே, இது எல்லாத்திலும் நாங்க கொஞ்சம் தான் ஈடுபாடாக இருந்தாலும் இதற்கு பின்னால வரக்கூடிய இன்னும் சில பாவங்கள் இருக்குது. இன்றைக்கு பெரும்பான்மையானவர்கள் அதுல நாங்க தெரியாம மாட்டிக்கொண்டிருக்கிறோம். சௌபான் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, இப்னு மாஜால வரக்கூடிய ரிவாயத், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, சஹாபாக்களை பார்த்து சொன்னாங்க, என் அருமை தோழர்களே, நாளைக்கு கியாமத்துடைய நாளையில என் உம்மத்திலிருந்து சில மக்கள் வருவாங்க. எப்படியாப்பட்ட மக்கள் என்று கேட்டா, அவங்களோட வாழ்க்கையுடைய அமல்கள் எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா அவங்க எமன்லிக்கக்கூடிய பெரும் பெரும் மருதுடைய அளவுக்கு நன்மைகளை செஞ்சு அந்த அளவு நன்மையோட வருவாரு. சுப்ஹானல்லாஹ், எவ்வளவு பெரிய நன்மை, அவ்வளவு நன்மையோடு வருவாரு. ஆனா கியாமத்துடைய நாளையில மக்களுக்கு முன்னால அவருடைய நன்மைகள் எல்லாம் ஹபான் மன்சூரா, பரத்தப்பட்ட மண்ணை போல் ஆகிரும். அவருடைய நன்மை அவருக்கு பிரயோஜனம் கொடுக்காது என்பதாக சொன்னாங்க. நன்மையோட வாராரு, எவ்வளவு கஷ்டப்பட்டு இருப்பாரு, எத்தனை நேரம் நின்று வழங்கிப்பாரு, எவ்வளவு கஷ்டப்பட்டு சதகா செஞ்சிருப்பாரு, எவ்வளவு கஷ்டப்பட்டு நோம்பு பிடிச்சிருப்பாரு. எல்லா அமலையும் செஞ்சுட்டு நாளைக்கு கியாமத்துடைய நாளையில வந்து ரப்புக்கு முன்னால நிக்கிறாரு. நிக்கக்கூடிய நேரம் யாருக்கும் உதவி செய்ய முடியாத நாள், யாரும் கை கொடுக்க முடியாத நாள், மனைவி கணவனை விட்டு ஓடக்கூடிய நாள், பெற்ற குழந்தை உம்மா வாப்பா விட்டு ஓடக்கூடிய நாள், நண்பர்களை விட்டு ஓடக்கூடிய நாள். சகோதரர்களே, பெரியார்களே, இந்த நாள்ல இவ்வளவு நன்மை செஞ்சுட்டு வந்தவரு அல்லாஹ்வுக்கு முன்னால நிக்கிறாரு. நின்று பார்த்தா, யா அல்லாஹ், இந்த நன்மை எல்லாம் எங்க யா அல்லாஹ்? நன்மை காணம், இவ்வளவு செஞ்சேனே, இத்தனை உம்ரா செஞ்சிருக்கிறேன், இத்தனை ஹஜ் செஞ்சிருக்கிறேன், இல்ல நன்மை காணம். இப்ப சொன்னாங்க சௌபான் ரலியல்லாஹு அன்ஹு, நான் உடனே எழும்பி, யா ரசூலல்லாஹ் சிஃப்ஹும் லனா அல்லா நகூன மின்ஹும், யா ரசூலல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், எங்களுக்கு அந்த மனிதர் யார் என்றதை சொல்லித்தாங்க யா ரசூலல்லாஹ், நாங்க அவரை விட்டு எங்களை பாதுகாத்துக் கொள்றதுக்கு.
அவரை விட்டு எங்களோட வாழ்க்கையை நாங்க பாதுகாக்கணும் யா ரசூலல்லாஹ், எங்களுக்கு நீங்க யாருன்னு சொல்லித்தாங்க, நாங்க எங்களை பாதுகாக்கணும் என்று சொன்ன நேரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விளங்கப்படுத்தினாங்க. அவங்க யாருன்னு கேட்டா, உங்களைய போல நோன்பு பிடிச்சவங்க, உங்களைய போல தொழுதவங்க, உங்களோட சஃப்ல நின்றவங்க, உங்களைய போல நீங்க கொடுக்கறத போல சதகாவிலும் ஜகாத்திலும் ஈடுபட்டவங்க. சஹாபாக்கள் ஆச்சரியப்பட்டாங்க. யார் யா ரசூலல்லாஹ், அவ்வளவு நன்மை செஞ்சிட்டு நாளைக்கு கியாமத்துடைய நாளையில இவ்வளவு பெரிய நஷ்டவாளியாக மாற போறாரா, இவ்வளவு பெரிய கை செய்தவாளியாக மாற போறாரா? சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அந்த மனிதர் வேற யாரும் இல்ல. அவர் எப்படியா பட்டவர் என்று கேட்டா, இதா ஹலோ பி மஆசியத்திர் ரஹ்மான், சொன்னாங்க அவருடைய வாழ்க்கையில தனிமை என்று சொல்லி வந்துட்டு சொன்னா, தனிமையில் வந்துட்டு சொன்னா அல்லாஹ்வுக்கு பாவம் செய்யறதுல இன்பம் கண்டு கொண்டிருப்பாரு. நஊது பில்லாஹ். சகோதரர்களே, பெரியார்களே, அன்பான வாலிபர்களே, எங்கட வாழ்க்கையை நாங்க யோசிச்சு பார்ப்போம். ஏண்ட வாழ்க்கையுடைய தனிமை எந்த முறையில மாறிக்குது இன்னைக்கு? யாரும் பார்க்கறதுக்கு இல்ல நான் அல்லாஹ்வுடைய சிந்தனையில் இருக்கிறேனா, யாரும் கேட்கறதுக்கு இல்ல அல்லாஹ் என்னைய பார்க்கறான் என்ற சிந்தனையோட இருக்கிறேனா? ஏண்ட இரவு எப்படி கழியுது, ஏண்ட தனிமை எப்படி கழியுது, ஏண்ட உள்நாட்டு பயணம் எப்படி கழியுது, ஏண்ட வெளிநாட்டு பயணம் எப்படி கழியுது? யாரும் கேட்கறதுக்கு இல்ல. அறிமுகம் இல்லாத மக்கள் இருக்கக்கூடிய இடத்துல நான் அல்லாஹ்வுடைய சிந்தனையோடு இருக்கிறேனா, இல்லைன்னு சொன்னா பாவத்துல இன்பம் கண்டு கொண்டிருக்கிறேனா? நஊது பில்லாஹ். இன்னைக்கு உலகம் போற வேகம், இன்னைக்கு உலகம் போற போக்கு, சுப்ஹானல்லாஹ். நாங்க நினைக்கிறோம் நாங்க முன்னேற்றத்தை கண்டு கொண்டிருக்கிறோம் என்று சொல்லி, எங்களை இன்றைக்கு எந்த அளவுக்கு முன்னேற்றம் என்ற பேர்ல அல்லாஹ் விட்டும் தூரமாக்கி வச்சிருக்குது சகோதரர்களே. எந்த அளவுக்கு இன்றைக்கு நாங்க அல்லாஹ்வுடைய சிந்தனையோட வாழ வேண்டிய எங்கட சமூகம் எந்த அளவுக்கு அல்லாஹ் விட்டும் தூரமாக இருக்கிறோம். அபுல் ஹசன் அலி ஹுசைன் நதவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி கிதாப் எழுதுறாங்க, ரித்தத்துன் வலா அபா பக்ரின் லஹா, மத மாற்றமும் அதை தடுக்கக்கூடிய அபூபக்கர்களும் இன்றைக்கு உலகத்தில் இல்லை என்று கிதாபுக்கு பேர் வைக்கிறாங்க. சகோதரர்களே, பெரியார்களே, அந்த கிதாப்ல அபுல் ஹசன் நதவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி எழுதுறாங்க, ஒரு காலம், எங்கட காலம் எப்படியாப்பட்ட காலம் என்று கேட்டா அவரோட காலத்தில் எழுதுறாரு. நாங்க அதையும் தாண்டி 30-40 வருஷங்களுக்கு பின்னால் இருக்கிறோம். அவரோட காலத்தை பத்தி அவர் எழுதுறாரு. எங்கட காலம் எப்படியாப்பட்ட காலம் என்று கேட்டா, இன்னைக்கு மக்கள் விளங்கின முர்த்தத் யாருன்னு கேட்டா, மார்க்கத்தை விட்டும் தெளிவாக இன்னொரு மார்க்கத்துக்கு போயிட்டு அந்த மார்க்கத்தை ஃபாலோ பண்றவரை மக்கள் முர்த்தத்தாக விளங்கி வச்சிருக்கிறாங்க என்று சொல்லிட்டு சொல்றாரு. அந்த முர்த்ததுகள் உருவாகின காலம் முடிஞ்சு சொல்றாங்க. இன்றைக்கு அப்படியாப்பட்ட முர்த்ததுகள் உலகத்தில் இல்ல. மாற்றமாக எப்படியாப்பட்ட முர்த்ததுகள் உருவாகிக்கிறாங்க என்று கேட்டா, சிந்தனா ரீதியாக அவர்கள் மதம் மாற்றப்பட்டிருக்கிறாங்க. சிந்தனா ரீதியாக மதம் மாற்றம் என்ற எப்படி மதம் மாற்றுறது சொல்றாங்க? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய சுன்னாவை மறுக்கக்கூடிய மக்கள், குர்ஆனை ஏற்றுக்கொள்ளாத மக்கள், ஹதீஸை ஏற்றுக்கொள்ளாத மக்கள், ஷரியத்துடைய அடையாளங்களை மறுக்கக்கூடிய மக்கள். சகோதரர்களே, பெரியார்களே, அந்த காலத்துல செல்றதாக இருந்தால் இந்த காலம் அதை விட எவ்வளவு பயங்கரமான காலத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். முஸ்தபா சிபாயி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அஸ்ஸுன்னா மகானத்துஹா ஃபி தஷ்ரீஇல் இஸ்லாம் என்ற கூடிய கிதாபில் எழுதுறாங்க, எங்களை பார்த்து முஸ்லிம்கள் என்ற பெயரோடு இருக்கக்கூடிய, முஸ்லிம்களுடைய பேர்ல இருக்கக்கூடிய முஸ்லிம்களை பார்த்து யஹூதிகள் பயப்பட்டதை விட யாரை பார்த்து பயப்படுறாங்கன்னு கேட்டா, யாரு மஸ்ஜிதுக்கு இமாம் ஜமாத்தோட வந்து தொழுறாரோ, யாரு இஸ்லாமிய அடையாளங்களோட வாழ்றாரோ அவங்கள பார்த்து பயப்படுறாங்களாம். ஏன்னு கேட்டா, இவர் அல்லாஹ்வோட தொடர்பாக இருக்கிறாரு. சகோதரர்களே, பெரியார்களே, நான் என்ன சொல்ல வரேன்னு கேட்டா, இன்றைக்கு எங்களை எந்த அளவுக்கு அமல் விட்டும் தூரமாக்கி இருக்கிறாங்க, எந்த அளவுக்கு எங்களை மஸ்ஜித் விட்டும் தூரமாக்கி இருக்கிறாங்க, எந்த அளவுக்கு நாங்க இபாதத்தை விட்டும் தூரமாக இருக்கிறோம். மக்ரிபுக்கு பின்னால எங்கட வீட்டுடைய ஹாலாத்தை பார்ப்போம், இஷாவுக்கு பின்னால எங்கட பஜாருடைய ஹாலாத்தை பார்ப்போம், சுபஹுக்கு பின்னால மஸ்ஜிதுடைய ஹாலாத்தை பார்ப்போம். இரவுல முழிச்சிருக்கிறாரு, எத்தனையோ அமல் இரவுல வச்சிருக்கிறாரு, எத்தனையோ ப்ரோக்ராம் ஷெட்யூல் பண்ணிருக்கிறாரு. ஆனா ஃபஜ்ருடைய இமாம் ஜமாத் இல்லாமல் இருக்கிறாரு, தஹஜ்ஜுத் இல்ல. சகோதரர்களே, பெரியார்களே, எங்களை நாங்க விளங்காமலே அமல்களை விட்டும் எங்களை நாளாந்தம் கழட்டி கொண்டிருக்கிறாங்க. எங்களை விட்டும் எங்களுடைய இஸ்லாத்தை கழட்டி கொண்டிருக்கிறாங்க. எங்களை விட்டு அல்லாஹ்வுக்கு முன்னால நாங்க துணிச்சலாக
பாவம் செய்யணும் என்றதுக்காக வேண்டி பல திட்டங்களை போட்டு இன்றைக்கு உலகம் முயற்சி செஞ்சு கொண்டிருக்கிறது. எங்கட கபருடைய வாழ்க்கையை இல்லாமல் ஆக்கணும் என்பதற்காக வேண்டி, எங்கட பெண்கள் கிட்ட இருந்து வெக்கத்தை கழட்டணும் என்பதற்காக வேண்டி, வாலிபர்கள் கிட்ட இருந்து அல்லாஹ்வுடைய சிந்தனையை கழட்டி எடுக்கணும் என்பதற்காக வேண்டி உலகத்துல திட்டம் போட்டு முயற்சி செய்யப்படுவது. நாங்க என்ன சொல்றோம் என்று கேட்டா, எனக்கு கிடைச்ச டைம்ல நான் ரப்புக்கு முன்னால இபாதத் செய்கிறேன், இல்லை என்று சொன்னா நான் இபாதத் உடையும் தயார் என்று அழிஞ்சு போற துனியாவுக்காக வேண்டி வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, பெரியார்களே, யோசிச்சு பார்ப்போம். நாங்க இன்றைக்கு உலகத்துல எதுக்கு முயற்சி செய்யறோம்? கூடயா ஏண்ட பிள்ளைகளுடைய அமலுடைய லைனுக்கு முயற்சி செய்யறேனா? இல்லைன்னு சொன்னா அவரு துனியால கண்ணியமா வாழ்றதுக்காக வேண்டி முயற்சி செஞ்சு கொண்டிருக்கிறேனா? ஒரு வயசு வந்ததன் பின்னால எங்கட பிள்ளைகளை பார்த்து பெற்றோர்கள் கவலைப்படுறோம். எங்கட பிள்ளைகள் ஒழுங்கா வளர்ந்து இல்ல, எங்கட பிள்ளைகள் இன்னும் ஒழுங்காக தொழுறாங்க இல்ல, எங்கட புள்ளல் இன்னும் குர்ஆன் ஓதுறாங்க இல்ல. அதே பெற்றோர்கிட்ட இருப்பாட்டி கேட்டா, உங்களோட புள்ள குர்ஆன் ஓதுறதுக்கு நீங்க சின்ன வயசுல எவ்வளவு காலம் முயற்சி செஞ்சீங்கன்னு கேட்டா அவரு சொல்லுவாரு, 4ஆம் கிளாஸ் மட்டும் முயற்சி செஞ்சேன். ஏன் அதுக்கப்புறம் முயற்சி செய்யல? இல்ல அதுல ஸ்காலர்ஷிப் பண்ணி வந்துச்சு, அதுக்கு பின்னால பிஸி ஆகிட்டாரு, எத்தனையோ கிளாஸஸ் அனுப்பினேன், அதனால குர்ஆனை கொடுக்க மறந்துட்டேன். அப்ப உங்களோட மகாண்ட பிள்ளை இல்ல, உங்களோட பிள்ளை, உங்களோட மகாண்ட பிள்ளை இல்ல, உங்களோட பிள்ளை தான். ஏன் நீங்க குர்ஆனை கொடுத்திருந்தா அந்த புள்ள நல்லாக வந்திருக்கிறது. நீங்க குர்ஆனை கொடுக்கல, இன்றைக்கு குர்ஆன் விட்டும் தூரமாகினோம். அதனால சமூகத்தில் இன்றைக்கு நாங்க ஒதுக்கப்பட்ட ஒரு சமூகமா மாறிட்டோம். சகோதரர்களே, பெரியார்களே, அந்நிய மக்கள் சொல்றாங்க குர்ஆனை கை கெடுத்ததன் பின்னால, குர்ஆனை கை கெடுத்துட்டு சொல்றாங்க, நாங்க இந்த குர்ஆனை வாசிக்கிற நேரம் எல்லாம், இந்த டிரான்ஸ்லேஷனை வாசிக்கக்கூடிய நேரம் எல்லாம் எங்களுடைய உள்ளத்துல ஒரு விதமான மாற்றம் உண்டாகுது. ஏன் நீங்க குர்ஆனை எங்களுக்கு இதுவரைக்கும் தராம இப்ப தந்தீங்க என்பதாக கேட்கிறாங்க. சகோதரர்களே, பெரியார்களே, அவ்வளவு பொறுமதியான குர்ஆன் அல்லாஹ் முன்னால வச்சு நாங்க சொல்றோம், எனக்கு வானம், நான் ரெடி இல்ல பாக்குறதுக்கு. உள்ளத்துல கை வச்சு கேட்போம், நாங்க இங்க உட்கார்ந்து இருக்கிறோம், எங்கட எத்தனை பேருக்கு குர்ஆனை ஒழுங்கான முறையில் ஓத தெரியும்? அந்த சாதனை இந்த சாதனை தவறல்ல சகோதரர்களே, கட்டாயம் செய்யப்பட வேண்டியது, எல்லா படிப்பும் படிக்கப்பட வேண்டியது, எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. ஆனா என்ன கபூர்ல என்னை பாதுகாக்கக்கூடிய குர்ஆனை நான் படிக்கணுமா இல்லையா? என் குடும்பத்துக்கு கொடுக்கணுமா இல்லையா? அதுல விளக்கம் வரணுமா இல்லையா? அதோட படிக்கணுமா இல்லையா? அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, பெரியார்களே, நாங்க குர்ஆனுடைய உம்மத், நாங்க அமலுடைய உம்மத். ஆனா இந்த ரெண்டையும் விட்டுட்டு நாங்க இன்னைக்கு எதன் பக்கம் பேசிட்டு இருக்கிறோம் என்று கேட்டா, எதை நான் பூமிக்கு மேலால விட்டுட்டு போனதன் பின்னால இன்னொருத்தர் சொந்தமாகுவாரோ, அதை இன்னொருத்தர் உரிமையாக கொண்டாடுவாரோ, அதற்கு பின்னால நான் என்னோட வாழ்க்கை அழிச்சு கொண்டிருக்கிறேன். நாளாம் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, பெரியார்களே, எனக்கும் உங்களுக்கும் தந்த அல்லாஹ் இந்த இஸ்லாத்தை தந்திருக்கிறான். எப்படி தந்தான்? அல்லாஹ் என்னையும் உங்களையும் பார்த்து சொல்லி தந்திருக்கிறான். எப்படி தந்தான்? இன்னல்லாஹ் ஸஃபா லகுமுத்தீன். அல்லாஹ் சொல்றான், இந்த இஸ்லாத்தை நான் உங்களைய தெரிவு செஞ்சு எடுத்திருக்கிறேன். தெரிவின் பேர்ல தந்த இஸ்லாம். அல்லாஹ் சொல்லல உங்களோட உம்மா முஸ்லிம், வாப்பா முஸ்லிம், பரம்பரை முஸ்லிம் என்றதனால நீங்க முஸ்லிம் இல்ல. அல்லாஹ் சொல்றான், நான் உங்களை தெரிவு செஞ்சு தந்திருக்கிறேன். சொல்லிட்டு அல்லாஹ் ஆயத்தை முடிக்கிறான், ஃபலா தமூதுன்ன இல்லா வ அன்தும் முஸ்லிமூன். நீங்க முயற்சி செஞ்சு கொண்டிருங்க. எதற்கு? என்னத்துக்கு முயற்சி செய்யுங்க? துனியால எப்படியாவது வாழ்ந்துட்டு மௌத்தா போறதுக்கு இல்ல. நீங்க மௌத்தா போற நேரம் ஒரு முஸ்லிமாக மௌத்தா போறதுக்கு முயற்சி செய்யுங்க. ஈமான் கல்ட்டப்பட்ட நேரம்ல மௌத்து வந்துட்டா நஊது பில்லாஹ். சகோதரர்களே, பெரியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இவ்வளவு பொறுமதியான தீனுக்கு தெரிவு செஞ்சு இவ்வளவு பொறுமதியான இஸ்லாத்தை தந்து அல்லாஹ் சொல்றான், நீங்க தயாராகிட்டு வாங்க, தயாரிப்போட வாங்க. கிட்ட வந்ததன் பின்னால நீங்க சக்கராத்துடைய நேரம், மலக்குல் மௌத் கண்ணுக்கு முன்னால விளங்குது. மலக்குல் மௌத் வந்திருக்கிறாரு, மலக்குமார் வந்திருக்கிறாங்க. ஒரு பக்கம் மனைவி அழுவுறா, மறுபக்கம் புள்ளேல் அழுவுது, இன்னொரு பக்கம் டாக்டர் நிக்கிறாரு. இந்த நேரம் மலக்குல் மௌத்தை கண்டதன் பின்னால ரப்பிர்ஜிஊன், யா அல்லாஹ் என்னை கொஞ்சம் திருப்பி அனுப்பிறியா அல்லாஹ். என்னத்துக்கு? லஅல்லி அஅமலு சாலிஹன், நான் கொஞ்சம் நல்லமல் செஞ்சுட்டு வாரேன் என்று கெஞ்சக்கூடிய கூட்டத்தில் ஆகிரவானும் என்று அல்லாஹ் சொல்றான். சகோதரர்களே, பெரியார்களே, சக்கராத்ல மலக்குல் மௌத் வரக்கூடிய நேரம் மனிதன் கேட்பாராம், என்னத்த? முழு துனியாவுமீக்கு அவருக்கு,
முழு துனியாவும் கொடுக்கப்பட்டிருக்குது, எல்லாமே ஓகே, அவரோட லைஃப்ல ஃபுல் செட்டில் அவரு. இப்ப கேட்கிறாரு சக்கராத்துல வச்சு, ரப்பிர்ஜிஊன், யா அல்லாஹ் என்னை கொஞ்சம் திருப்பி அனுப்பு, என்னை கொஞ்சம் ரிட்டர்ன் அனுப்பு யா அல்லாஹ். என்னத்துக்கு? லஅல்லி அஅமலு சாலிஹன், நான் கொஞ்சம் அமல் செஞ்சுட்டு ரிட்டர்ன் வாரேன், நான் கொஞ்சம் நல்ல அமல் செஞ்சுட்டு ரிட்டர்ன் வாரேன். அல்லாஹ் சொல்வான், இல்ல இல்ல கல்லா இன்னஹா கலிமத்துன் ஹுவ காயிலுஹா. குர்ஆன் எப்படி சொல்லுது, அல்லாஹ் எப்படி பதில் சொல்வான்னு கேட்டா சும்மா ஒலத்துறாரு, அவரோட ரூஹை கைப்பற்றுங்க என்பதா அல்லாஹ் சொல்லுவான். நஊது பில்லாஹ். அல்லாஹ்வின் அடியார்களே, அன்பு சகோதரர்களே, பெரியார்களே, தரப்பட்ட நாட்கள் வெறுமனே கொஞ்சம் தான். தரப்பட்ட நாட்கள் எண்ணி தரப்பட்டிருக்குது, தரப்பட்ட நாட்கள் வெறுமனே கொஞ்சம் தான். சூரத்துல் முனாஃபிகூனுடைய கடைசி ஆயத்துகளை பார்த்து பேசுது, யா அய்யுஹல்லதீன ஆமனூ லா துல்ஹிகும் அம்வாலுக்கும் வலா அவுலாதுக்கும் அன் திக்ரில்லாஹ் வமன் யஃஅல் ذلك ஃபஉலாயிக ஹுமுல் காஸிரூன். அல்லாஹ் சொல்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ, ஈமான் கொண்டவர்களே, லா துல்ஹிகும் அம்வாலுக்கும் வலா அவுலாதுக்கும் அன் திக்ரில்லாஹ். சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் புத்திமதி சொல்றான், அல்லாஹ் புத்திமதி சொல்றான், தயாரிப்போட வாங்கன்னு அல்லாஹ் சொல்றான். லா துல்ஹிகும் அம்வாலுக்கும் வலா அவுலாதுக்கும், உங்களோட பணம் உங்களோட புள்ள உங்களை பராமுகமாக்காமல் இருக்கட்டும், உங்களே வீணாக நேரம் கழிக்க வைக்காம இருக்கட்டும். எதை விட்டும்? அன்திக்ரில்லா, அல்லாஹ்வை நீங்க ஞாபகம் செய்யறதை விட்டும் உங்களை தூரமாக்காமல் இருக்கட்டும். யாருடைய பணம், யாருடைய குடும்பம் அவர் அல்லாஹ்வுடைய சிந்தனை விட்டும் தூரமாக்குமோ ஃபஉலாயிக ஹுமுல் காஸிரூன், அவர் தான் பெரிய நஷ்டவாளி என்பதாக குர்ஆன் சொல்லுது. அவர் பெரிய நஷ்டவாளி. ஏன்? துனியாலையும் அமல் செய்யல, மௌத்துக்கு பின்னாலேயும் அமலோட வரல, அதனால் நஷ்டத்துல போய் சேர போறாரு. அல்லாஹ்வின் அடியார்களே, அன்பு சகோதரர்களே, பெரியார்களே, உட்கார்ந்து யோசிப்போம். வாழ்க்கையை உட்கார்ந்து யோசிப்போம். நான் எங்க என்ன வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கிறேன், நான் என்ன வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கிறேன். அல்லாஹு அக்பர். ரிவாயத்ல வருது, ஹஜ்ரத் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா வஃபாத் ஆகின நேரம். யார் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா? ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய மகளார், ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு மனைவி, ஹஜ்ரத் ஹசன் ஹுசைனுடைய தாயார். எவ்வளவு பெரிய அந்தஸ்து கொடுக்கப்பட்டவங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத் ஆகி 6 மாதங்களுக்கு பின்னால வஃபாத் ஆகின அந்த குடும்பத்துடைய முதலாவது பெண்மணி ஹஜ்ரத் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா வஃபாத் ஆகிறாங்க. வஃபாத் ஆகினதன் பின்னால இஷாவுடைய நேரம் அந்த ஜனாசா இரவோடு இரவு அடக்கம் செய்யப்பட்டுட்டு, இந்த ஜனாசாவை தூக்கிட்டு போனது 4 பேர் தான். யார் யாரு? முதலாவது அவங்களோட கணவர் ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு, இரண்டாவது அவங்களோட மகன் ஹஜ்ரத் ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு, மூணாவது அவங்களோட மகன் ஹஜ்ரத் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு, நாலாவது ஒரு மனிதர் தான் அபூ தர் கிஃபாரி ரலியல்லாஹு அன்ஹு. ஜனாசாவை 4 பேர் தூக்கிட்டு போறாங்க. சகோதரர்களே, பெரியார்களே, யாருடைய ஜனாசா போகுது? ரசூலுல்லாஹ்வுடைய மகள்ட ஜனாசா போகுது. யார் அந்த பெண்மணி? சொர்க்கத்துடைய பெண்களின் தலைவி, அவதான் லீடர் பெண்களுக்கு சொர்க்கத்துல. அந்த பெண்ணுடைய ஜனாசா போகுது. ஜனாசாவை தூக்கிட்டு போறாங்க. தூக்கிட்டு போயிட்டு மக்பரால ஜனாசா வச்சு ஜனாசாவை கபருக்குள்ளால இறக்கினதன் பின்னால மண்ணை போட்டு பூட்டுறதுக்கு முன்னால ஹஜ்ரத் அபூ தர் கிஃபாரி ரலியல்லாஹு அன்ஹு அந்த கபரை பார்த்து சின்ன ஒரு பயான் பண்றாங்க. சுப்ஹானல்லாஹ். சொல்றாங்க, நாங்க யாரை கூட்டிட்டு வந்திருக்கிறோம் தெரியுமா? யாரை கூட்டிட்டு வந்திருக்கிறோம் தெரியுமா? ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய மகளை கூட்டிட்டு வந்திருக்கிறோம். சொர்க்கத்துடைய பெண்களுடைய தலைவி ஹஜ்ரத் ஃபாத்திமா வந்திருக்கிறா. ஹஜ்ரத் அலியுடைய மனைவி ஹஜ்ரத் ஃபாத்திமா வந்திருக்கிறா. சொர்க்கத்துடைய வாலிபர்களின் தலைவர்கள் ஹசன் ஹுசைனுடைய தாயார் வந்திருக்கிறா. இந்த தாயோட நீ இரக்கமாக நடந்து கொள்ளணும் என்பதாக சொன்னார். அல்லாஹு அக்பர். அதுக்கு பின்னால ரிவாயத்ல எழுதுறாங்க, அந்த கபர்ல இருந்து ஒரு அசரீதி சத்தம் வருது, சொல்லப்படுவது, இங்க யாரு வந்தாலும் பிரச்சனை இல்லை, இது அந்தஸ்தும் கௌரவமும் பெரிய இடமும் பார்க்கிற இடம் இல்லை, நீங்க வார அமலுக்குண்டான கூலி கொடுக்கப்படும் என்பதாக சொல்லப்பட்டுச்சு. ஹஜ்ரத் ஃபாத்திமாவுக்கே அந்த நிலைமெண்டா, ரசூலுல்லாஹுடைய மகளுக்கே அந்த அனௌன்ஸ்மெண்ட் என்றா, நானும் நீங்களும் யாரு சகோதரர்களே? எந்த தைரியத்துல வாழ்ந்துட்டு இருக்கிறோம்? எந்த தைரியத்துல அமல் செஞ்சுட்டு பெருமை அடிக்கிறோம்? எந்த தைரியத்துல அமல் செஞ்சுட்டு பாவம் செய்யறோம்? எந்த தைரியத்துல அல்லாஹ் கிட்ட முன்னிக்க போறோம்? எந்த தைரியத்துல பதில் கொடுக்க போறோம்? அந்த கபர் ஹஜ்ரத் உஸ்மானை பத்தி சொல்றாங்க, மையவாடிக்கு போன அழுவாங்க. எங்க அழுவாங்க? சொல்லுவாங்க, நரகம் செல்லப்பட்டுச்சு, நீங்க அழல்ல. குர்ஆன் ஓதி நீங்க அழுறீங்க இல்ல, ஏன் மக்பராவை பார்த்து அழுறீங்க? சொன்னாங்க, இல்ல, கபரு தான் ஆখিরাத்துடைய முதலாவது மன்சில். அந்த மன்சில நான் வெற்றி பெற்றா மட்டும்தான் நான் அதுக்கு பின்னால வரக்கூடிய எல்லாத்துலயும் வெற்றி பெற இயலும். ஏன நிலைமை இந்த மன்சில் என்ன ஆகுமோ தெரியா என்ற பயத்தில் அழுறேன் என்றா, ஏண்டவங்க அமலை வச்சு நாங்க எப்படி தைரியமாக வாழ்றது?
எப்படி தைரியமாக வாழ்றது, எப்படி அமல் கபூலாகிச்சா இல்லையாண்டு விளங்குறது. சகோதரர்களே பெரியார்களே, செய்யக்கூடிய அமல் கபூலாகிறதுக்கு சுருக்கமாக சொல்றேன்டா, பாவத்துட்டு வாழ்ந்தா மட்டும்தான் அந்த அமலுடைய கபூலியத் கிடைக்கும். வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவரையும் அமல்ல இன்பமுள்ளவர்களாகவும் அந்த அமலை பாதுகாத்து கொண்டு போகக்கூடிய அந்த நல்ல மக்களோட கூட்டத்தில் அல்லாஹ் நம் அனைவரையும் சேர்த்தருள்வானாக. எங்களோட பாவங்களை மன்னிச்சிருவாயாக, எங்களை கபூல் செஞ்சிருவாயாக, எங்களை ஏற்றுக்கொள்வாயாக. எங்களோட பெற்றோர்கள் உஸ்தாத்மார்களை மன்னிச்சிருவாயாக. யாழ்லா முழுக முஸ்லிம்களையும் நீ மன்னிச்சு உன்னோட பொறுப்பு கீழால் அவங்களை பாதுகாத்துருவாயாக. குறிப்பாக பலஸ்தீனிலும் கஸாவிலும் கஷ்டப்படக்கூடிய மக்களை நீ பாதுகாத்துருவாயாக, அவங்களுக்கு உணவளிப்பாயாக, அவங்களோட தேவைகளை பூர்த்தி செய்வாயாக. எங்களுடைய எல்லா துவாக்களையும் கபூல் செய்வாயாக. வா ஆখির தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.